எங்கள் வீட்டில் உள்ள கடிகாரம் கொஞ்சம் சின்னதாக தாங்க இருக்கும். சில நேரம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தா தான் மணியே பார்க்க முடியும். இருக்கிறதுலே பெரிய கடிகாரமாக வீட்டில் ஒன்று மாட்டணும்னு ஒரு ஆசை. சரின்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். என்னடா பெரிய கடிகாரம் சொன்னால் சின்ன பாக்ஸில் வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? இது எல்லாமே நம்மளாக தான் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கடிகாரத்துக்குரிய மெயின் மிஷின் தான் இருக்கா. அது போக எல்லா அட்டாச்மெண்ட்டும் இதுக்குள்ளேயே தந்திருக்காங்கங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த முள் வந்து உள்ளது. அது போக மணி வந்து பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி நம்பர்ஸு 12, 6, 3, 9 இந்த மாதிரி 4 நம்பர்ஸ் தந்திருக்காங்க. அது போக நடுவில் வைக்கிறதுக்கு சின்ன சின்ன கட்டை மாதிரி தந்திருக்காங்க. அந்த நம்பருக்கு மேலே உள்ள ஸ்டிக்கரை உரிச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி பலபலன்னு இருக்குது. நம்ம ஒட்டினதுக்கு அடுத்து உரிச்சிட்டா போதும். அதுக்கடுத்து முள்ளுமே வந்து தந்திருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொரு சின்னதாக புக்கு மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக வந்து வாலில் வந்து ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஒட்டணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அசம்பிள் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஒரு கீ செயின்மே இதோட சேர்த்து தந்துருந்தாங்கங்க. சரி இதை வந்து ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வந்து விரித்து பார்த்தேன். இவ்வளோ பெருசாக இருந்துச்சு. இதை வந்து அப்படியே வந்து 4 மூலையிலையும் சவுத்தில் வச்சு கரெக்டாக வந்து சமமாக ஒட்டிடணும். ஒட்டினதுக்கடுத்து நடுவில் அந்த கேப்பில் வந்து அந்த இதை நம்ம எல்லாத்தையும் ஒட்டிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து இருக்குங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மேலே உள்ள ஸ்டிக்கர் அந்த வெள்ளையாக இருக்கிறத உரிச்சிட்டேன். அதுக்கடுத்து இதை வந்து மேலே டபுள் சைடட் டேப் தான் தந்திருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கரெக்டாக வந்து அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி வந்து வச்சு ஒட்டிட்டேங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டிக்கிருச்சு. அதுக்கடுத்து அந்த சைடு ஃபுல்லாக வந்து இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிட்டேங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து ஒட்டி முடிச்சாச்சு. அதுக்கடுத்து இந்த நடுவில் வந்து அந்த மிஷினில் வந்து அந்த முள்ளை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அதுவுமே ஈஸியாக தான் இருந்துச்சுங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி அமுக்கிறப்ப வந்து ஒட்டிக்கிறது. அதுக்கடுத்து ஒரு பேட்டரியை வந்து போட்டு விட்டு செக் பண்ணி பார்த்தேன். கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. நல்லா வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சிங்க. 1 இயர் வாரண்டி கூட அதுக்கு தந்திருந்தாங்க. சரிங்க. அதுக்கடுத்து நடுவில் ஒரு ஓட்டையை வந்து போட்டுட்டு ஒரு சக்கையை அடிச்சு விட்டு ஒரு ஆணியை வந்து ஃபிட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கடுத்து இதை ஃபிட் பண்ணுறதுக்காக அதுக்கடுத்து பேப்பரானா எல்லாத்தையும் உரிச்சு விட்டுட்டேங்க. இப்போ வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிக்கிருச்சு. அதுக்கடுத்து ஜஸ்ட்டு இதை நடுவில் வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணி விட்டுட்டேங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு கடிகாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. சவுத்துலேயே வந்து அழகாக இருக்குங்க. பெரிய கடிகாரமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த வீடியோ வந்து நான் பண்ணி முடிக்கிறதுக்கு கரெக்டாக வந்து 5:05ங்க. இந்த வீடியோ வந்து பார்க்குறப்போ என்ன டைம்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிளாக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டும் மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பாருங்கள், சின்ன கடிகாரம் பக்கத்தில் எவ்வளோ பெரிய கடிகாரமாக இருக்குன்னு. எங்கிட்ட இருந்து பார்த்தாலும் மணி நல்லா தெரியுங்க. இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வியூ ப்ராடக்ட்டில் வந்து நான் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஆட் பண்ணியிருக்கேன்.